வெற்றி செல்வன் பேர் மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல கதை, நிறைய காமெடி, லவ், ஆக்ஷன் எல்லாமே இருக்கிற ஒரு படம். இந்த படத்தோட இயக்குனர் ருத்ரன் சார் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மணி சர்மா சார், ஒரு நிறைய நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் கேமராமேன் வந்து ராணா அழகாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். Hi, this is Swarna, and in this film my character name is Aarti. She is very cool and very soft kind of and silly, and in this film I really enjoyed and I got a very good experience, so I'm really very happy to learn Tamil also. So I'm really very exciting to watch this movie big screen. So I really enjoyed in this film with everyone, but especially is Manu sir, Sharif and Ajmal Anna and co-director and director also. So hope these songs will hit and thank you so much. ப்ளஸ் மீடியா நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். என் பேர் ருத்ரன். இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் 3 ஹீரோக்கள் பண்ணியிருக்காங்க. கோப்படம் மூலம் எல்லாருக்கும் அறிமுகமான அஜ்மல், அவர் இதில் லீடிங் ரோல் பண்ணியிருக்காரு. உங்களில் அடுத்த பிரபுதேவாவினர் ஷெரீஃப், அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சிங்கர் மனோ. பார்த்திங்கன்னா 22 இயர்ஸ்க்கு அப்புறமா இதான் அவர் பண்ணுற ஃபஸ்ட்டு படம். இந்த கதையை கேட்டது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அவர் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப பிஸியான நேரத்தில் கூட 40 டேஸ் இதுக்காக 40 டேஸ் ஒதுக்கி கொடுத்தாங்க. அவரோட நடிப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு என்எஸ் கிருஷ்ணனை திருப்பியும் ஒரு தடவை ஸ்க்ரீனில் பார்த்த ஃபீல் இருக்கும். இந்த படத்தோட சாங்ஸை மணி சர்மா சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு போக்கிரி யூத் ஷாஜகானை போல் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பாடல்களாக இருக்கும் மணி சர்மா சாருக்கு. அத்தனை பாடல்களையுமே மதன் கார்கி எழுதியிருக்கிறாரு. மதன் கார்கி வைரமுத்து சார் பையன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போது வளர்ந்து வர ஒரு தலை சிறந்த கவிஞன்கிறது. நம்ம 2.5 மணி நேரம் சொல்லக்கூடிய ஒரு காதலை தன்னோட 2 வரிகளில் எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார். விட்டு விட்டு தூவும் வெட்கங்கட்ட வாரம் கிட்டத்தட்ட என் நெஞ்சமோன்னு. இந்த வரிகள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற வரிகளாக இருக்கும். அவரோட ஒவ்வொரு வரிகளுமே அவ்வளவு எளிமையாக, எல்லாரையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற போல் எளிமையாகவும் ஒரு ரசனத்தன்மையாக இருக்கும். இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ராதிகா ஆப்தே. ரத்த சரித்திரம் படத்தில் ராம்கோபால் வர்மாவோட இன்ட்ரோடியூஸ் பண்ண பொண்ணு. இந்த படத்தில் ஒரு முழுமையான ஹீரோயினாக தெரிவாங்க. நீங்கள் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும், முழுக்க ஒரு தமிழ் பொண்ணாகவே தெரிவாங்க. ஆனால் அவங்க பேசிக் பார்த்திங்கன்னா புனே. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. தமிழுக்கு கிடச்ச ஒரு நல்ல ஹீரோயினாக இருப்பாங்க. நல்ல படங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிற நீங்கள் இந்த படங்களையும் கண்டிப்பாக ஸ்க்ரீனுக்கு வந்து பார்க்கணும். பார்த்து ஜெயிக்க வைப்பிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், கார்கி பேசுகிறேன். வெற்றி செல்வன் படத்தோட பாடல்கள் வெளியீட்டு விழாவில் இருக்கும். மணி சர்மா அவர்களோட இசையில் வந்து பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 5 பாடல்கள் இந்த படத்தில். விட்டு விட்டு தூவும் வெட்கங்கெட்ட வானம் கிட்டத்தட்ட என் நெஞ்சமோ அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல் வந்து காதல் வந்து அதை முழுசாக சொல்ல முடியாத ஒரு பெண்ணோட மனநிலையை வந்து பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். இன்னொரு பாடல் வந்து மேகத்திலே மேலாடை காலை நிலா காலாடை இன்னொரு பாடல். ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அந்த பாடலோட விஷுவல்ஸும். அந்த பாடல் வந்து ஒரு இயற்கையை ரொம்ப நேசிக்கிற ஒரு பெண்ணோட கண்கள் வழியாக இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்றது அந்த பாடலோட தீம். ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாடல். எனை தீண்டும் தனிமையும் நீயா அப்படின்னு ஒரு பாடல். ஒரு தனிமை என்னென்ன செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தனிமையில் இருக்கும்போது எல்லாமே காதலியாக தெரியும். அதை எல்லாத்தையும் பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். இந்த பாடலும் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக பாடியிருக்காங்க மஹதி அண்ட் ஹரிச்சரன். படத்தோட எல்லா பாடல்களும் வெவ்வேறு ஜான்ரியில் இருக்குது. நல்ல மியூசிக் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த படத்தோட பாடல்கள். ஸோ பாடல்கள் பெரிய வெற்றி பெறும்ன்றது என்னோட நம்பிக்கை. நன்றி. ப்ளஸ் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சத்யம் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெற்றி செல்வன் ஆடியோ ரிலீஸ்க்காக உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், வித்தியாசமான ஒரு தளம். சமீபமாக அந்த பீஸான ஒரு படமும் பார்த்தேன். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் ஏரியாவை தொட்டிருக்காரு அந்த டைரக்டர். ஸோ அந்த சேம் லைன்ஸ் இந்த படமும் ஒரு ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குற ஒரு விஷயங்கள்லாம், ஆனால் கண்ணிருந்து நம்ம குருடாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போயிடுது. அந்த ஒரு ஏரியாவை சின்ன ஒரு நாட்டை எடுத்து ஒரு படமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஐ விஷ் திஸ் வெற்றி செல்வன் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் சக்ஸஸ் அண்ட் குட் லக். தேங்க்யூ வெரி மச். அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில் தயவுசெய்து எல்லாமே பட்டாசு வாங்காமல் சத்தம் இல்லாமல் நம்ம கொண்டாடலாம். ஏன்னா ஒரு 30-40 பேர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பட்டாசு தொழிற்சாலையில் இறந்து போனாங்க. ஸோ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு தெம். ஐ திங்க் வி ஷுட் do something. The least is
we can think of them, அவங்கள நினச்சிட்டு சைலண்ட்டாக நம்ம கொண்டாடினா அதுவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் மீடியா நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். என் பேர் ஷெரீஃப். நான் ஒரு கொரியோகிராஃபர். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவியில் கொரியோகிராஃப் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்டிங் கரியர் ஆல்சோ. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு சந்தோஷமான ஒரு பையன். அவன் லைஃப்பில் நடக்கிற ட்ராஜடி என்ன, அவன் லைஃப்பில் நடக்கிற சந்தோஷமான விஷயம் என்னங்கிறத இந்த கதை. இது வந்து ஒரு 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 ஸ்டோரி பேஸ்ட் மூவி. இன்றைக்கி வந்து இது வந்து டைரக்டர் தான் இதில் ஹீரோ. பிகாஸ் அவர் அவ்வளோ பிரமாதமாக ருத்ரன் சார் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். இந்த நிறைய பேர் இன்றைக்கி நம்ம ஒரு கண்டுக்காத ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வெளியே திரை மூலிமா நம்ம காட்டுறோம் அப்படின்றது இந்த படத்தோட மெசேஜ். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகுங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.